ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஜென்ரலான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப குழப்பமாக கமெண்ட் பண்ணுறது, இமெயில் பண்ணுறது, வாட்ஸ்அப் பண்ணுறது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது, இது வரைக்கும் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் போகலாமா வேணாமா, எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே எனக்கு புரியலை, ஆனால் பேசிக் டெஸ்ட் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. சில பேர் வந்து நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், பண்ணாத விஷயமே இல்லை, நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போயிட்டோம், அது கூட வந்து எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இனிமேல் வந்து எங்களுக்கு ஒரு குழந்தை தேவை, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி போகணும், ட்ரீட்மெண்ட் போகலாமா வேண்டாமா, ட்ரீட்மெண்ட் போய் அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்சம் உங்களோட உணர்வு ரீதியாக நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்கான சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான பிக்சரை தான் வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ட்ரிங்க் தான். ரொம்ப ஈஸியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், வேலைக்கு போகிறவங்கலேருந்து எல்லாராலையும் ரொம்ப டைம் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி ஒரு அதை விட எஃபெக்டிவான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கை தான் நாங்கள் உங்களுக்கு காம்போ ஆஃபராக கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டீங்க, இல்லை ஒரு 2 இயர்ஸ் கூட சில பேர் வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து நார்மலான ஒரு பேசிக் செக்கப்பில் எல்லாமே 2 பேருக்குமே நார்மலாக இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது, இல்லை எனக்கு ஒரு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போகலாமா, நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யோசிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு லெவல் வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு டாக்டர்கிட்டையுமே நீங்கள் போகணுன்னா மேரேஜ் ஆகி 1 இயர், அந்த 1 இயருமே நீங்கள் ரெகுலராக வந்து உடல் உறவில் இருந்திருக்கணும். அப்போனா மட்டும்தான் நீங்கள் வந்து ஓகே இது வந்து நமக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் போகிறது ஒரு சரியான முறையாக இருக்கும். இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகிருக்கும், ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 மந்த்ஸுமே வந்து உடல் உறவில் இருந்திருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருந்திருப்பாங்க, இல்லை ஆர்மியில், இல்லை வேறு ஏதோ ஒரு வேலையில் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அடிக்கடி வந்து போய் பார்த்துக்கிறதே வந்து ஒரு ரேரான விஷயமா இருக்கும். அப்படிங்கிறப்போ அவங்க வந்து எனக்கு 1 இயர் ஆகிடுச்சு, ஒரு 2 இயர் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தை உண்டாகலை அப்படின்னு போய் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகிறது அட்வைசபிள் கிடையாது. என்னோடய ஒப்பீனியனுமே அதுதான். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து நேச்சுரலாக பொறுமையாக ட்ரை பண்ணலாம். அதுக்காக உங்களோட கணவரை வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயர் வந்து உங்கள் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ அது எல்லாமே பண்ணி பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து குழந்தை செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் போகிறத யோசிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் எல்லாமே ரெகுலராக நாங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தோம், ரெகுலராக நாங்கள் ட்ரை பண்ணோம், அப்படி இருந்தும் எங்களால் வந்து கன்சீவ் ஆக முடியலை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் போகலாம். ஆனால் அதுவுமே உங்களோட மனநிலை, உடல்நிலையை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் பொறுத்து இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து போக முடியுது. ஏன்னா எல்லாராலையுமே அவங்க கொடுக்குற அந்த டேப்லெட்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க செலவு பண்ணுற அந்த மணியை வந்து அஃபோர்ட் பண்ண முடியலை. ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2 கேட்டகரியில் இருந்தாலுமே நீங்கள் பொறுமையாக ஒரு 1 இயர் வந்து டைம் எடுத்து, அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு ஒரு 1 இயர் டைம் எடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பதிலாக அதுக்கு செலவு பண்ணக்கூடிய காஸ்ட்டில் ஒரு 10ல் இல்லைனா ஒரு 3ல் 1 பங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கும், நம்மளோட ஃபுட் ஸ்டைலுக்கும், நம்மளோட மன ஒரு தெளிவுக்கும் செலவாகும். அதுக்கு வந்து நீங்கள் அந்த மினிமம் அமௌண்ட்டை செலவு பண்ணி ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் இது எல்லாத்தையுமே குறைச்சி ஓரளவுக்கு நார்மலாக ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து
முயற்சி பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக போகணும். நான் ட்ரீட்மெண்ட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக ஒருத்தருக்கும் குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முயற்சிகள் பண்ண பிறகு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு தாராளமாக போகலாம். ஏன்னா அது நிறைய பேருக்கு வந்து முதல் கட்ட ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடியிலேயே டக்குன்னு கிளிக் ஆகிடும். சில பேருக்கு ஐயுஏலேயே டக்குன்னு கிளிக் ஆகிடும். ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து ஐவிஎஃப் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சில பேருக்கு அடுத்த கேட்டகரி என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிவிட்டேன். நான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிவிட்டேன், கிட்டத்தட்ட 4-5 முறை ஐயுஐ பண்ணிட்டேன், ஒரு டைம் ஐவிஎஃப்பும் பண்ணி எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இனிமேல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, அவங்க முதல்ல அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவும் ஒருத்தவங்க கோத்ரூ பண்ணி அது சக்ஸஸ் ஆகலைன்னா நிச்சயமாக அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாகவும் நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஹெல்த் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அது இதுன்னு கோத்ரூ பண்ணி அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஆப்ஷன் ட்ரீட்மெண்ட்டுன்னு போகிறதுக்கு முயற்சி பண்ணாமல் இனிமேல் ஒரு முடிவோட இனிமேல் நம்ம எதுவாக இருந்தாலும் நேச்சுரலாக நமக்கு நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு உங்களோட மைண்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு சொன்ன மாதிரியே ஒரு ரொட்டீன் லைஃப் ஸ்டைல், ஒரு குட் லைஃப் ஸ்டைல், ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஒரு ஃபுட் ஸ்டைல், அதுக்கப்புறமா மெடிடேஷன், யோகா, அப்புறமா வந்து ப்ராப்பரான ஸ்லீப் டைமிங், ஃபுட் டைமிங் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் உங்கள் லைஃப்பை வந்து வேறு விதத்தில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களோட கரியர்லேயோ இல்லை புதுசாக உங்களோட ரொம்ப நாளாக இந்த குழந்தை விஷயத்தில் மறைஞ்சு போன உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வெளியில் கொண்டு வர்றதுக்கோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேருக்கு நான் என்ன சொல்கிறேன், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலே உங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அடுத்தும் ட்ரீட்மெண்ட் போனால் தான் பெற்றுக்க முடியுங்கிறதும் கிடையாது. நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு இழப்புகளுக்கு பிறகும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. இது 100% உண்மையான விஷயம். நம்மளே வந்து அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதை ஒரு முடிவு அப்படின்னு நீங்கள் நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு மேலே மேலே உங்களோட மணியை வந்து இதில் வேஸ்ட் பண்ணாமல் அது நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி 3ல் 1 பங்கை நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸுக்கும் ஃபுட் ஸ்டைல் சேஞ்சஸுக்கும் ஒரு ஹெல்த்தியான உணவுக்கும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேலே மேலே மனசை வந்து குழப்பிக்காமல் உங்களோட கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட நியூவாக ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா அதை புதுசாக நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதை நீங்கள் வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வீட்டில் வந்து பண்ணுறதுக்குன்னே நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க நான் சொன்ன மாதிரி பணம், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், மனநிலை, உடல்நிலை எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த சொசைட்டிக்காகவோ இல்லை இந்த வெளி உலகத்துக்காகவோ பயந்தோ இல்லை அதை யோசிச்சோ எந்த முடிவுமே எப்போவுமே நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.